அப்ப நான் ஒரே ஒரு அண்ணன் கிட்ட சொல்றேன், அடுத்தது அண்ணன் தான் பேச போறாரு. நான் தீர்மானம் நிறைவேற்றலாம், அவர் இந்த தீர்மானத்தை வழிமொழிவார் நினைக்கிறேன். உங்க முன்னாடி சிவா முன்னாடியும் நான் கேட்டுக்கிறேன். சென்னை ஒருங்கிணைந்த கண்காணிப்பு குழுவா போடும்போது உங்க சார்பா ஒண்ணு தீர்மானம் போடலாமா? எங்க அண்ணன் நம்மளுடைய தலைவர் பெரம்பூர் தொகுதியில நிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம். அதே மாதிரி பேசி முடிக்கலையே. அதே மாதிரி நம்ம அண்ணன் நம்ம தலைவர் கொளத்தூர் தொகுதியிலே நிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆர்கே நகர்ல நிக்கணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி வட சென்னையில எனக்கு தெரியும் அவர் மைண்ட் வட சென்னையில எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஏன்னா இந்த 50-60 வருஷமா இந்த வட சென்னையை ஒதுக்கி 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 இந்த திமுக செய்த சூழ்ச்சியை தூக்கி எறியக்கூடிய ஒரே தலைவர் நம்ம மட்டும்தான். இந்த வறுமையை தூக்கி எறியறதுக்கு ஒரே தலைவர் நம்ம மட்டும்தான். பெண்கள் எல்லாரும் படிக்க வைக்கணும், நம்ம தலைவர் இங்க வந்தாகணும். அப்ப அவர் வருகைக்கு நம்ம காத்திருப்போம். அவருடைய மனசு, நான் திரும்பியும் சொல்றேன், முதல்ல இங்கதான் இருக்கு. தமிழ்நாடு முழுதும் இருக்கு. தமிழ்நாடு முழுதும் இருக்கு. தமிழ்நாடு முழுதும் 234 தொகுதிகளில் வேட்பாளர் யாருன்னா நம்மளோட தலைவர் விஜய் அவர்கள் தான்.